அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மதுரை கிளை நீதிமன்றத்துடைய நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மதுரையை பொறுத்த வரைக்கும் சீமான் எப்போது இங்க வந்தாலும் நிச்சயமாக அவருக்கு பாதுகாப்பு அதிகமாக நாங்க கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காரு. தொடர்ச்சியாகவே திருச்சியிலயும், மதுரையிலயும் மாறி மாறி காவலர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் மேல வழக்கு போட்டு அவ்வப்போது மதுரைக்கும் திருச்சிக்கும் அழைத்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் வேளையில நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வைத்த முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டு சூழல் ரொம்ப பரபரப்பாக மாறி இருக்கு. ஆனால் சீமானவர்களுக்கு பாதுகாப்பு பலமாக தேவைப்படும் அப்படின்ற காரணத்தினால அடிக்கடி நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது, அதுவும் நேரில் நிற்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி ஒரு மனு போட்டிருந்தாங்க. இதற்கு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு பாதுகாப்பு தராம நாங்க இருந்துருவோமா அப்படின்னும், காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு உத்தரவாக சீமான் தங்கும் விடுதியிலிருந்து சீமான சென்னைக்கு வழி அனுப்பி வைக்கிற வரைக்குமே பாதுகாப்பு பலமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உத்தரவாகவும் போட்டிருக்காரு. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடக்க விடாம இருந்த வேளையில நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தலையிடுனாங்க. நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை ஊக்குவிக்கிற வகையில நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எப்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை சீமான் உயர்த்தி இருந்தாரோ அதுல இருந்தே அவர் எந்த இடத்துல வேணா பொதுக்கூட்டம் போடலாம், எப்போ வேணா ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு அனுமதியை அவருக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் எல்லா அரசு துறையுமே வேலை செய்வாங்க. இதுல இருந்து ரொம்பவே தனித்து தெரியக்கூடிய ஒரு நபராக தான் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷிற்கு ஒரு பிக் சல்யூட் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் தலை தூக்கவே பயப்படுவாங்க அப்படின்னும், முக்கியமான அரசியல்வாதிகளை அச்சுறுத்தக்கூடிய பல நபர்களுக்கு இது ஒரு பெரிய பதிலடியாக இருக்கு அப்படின்னு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷிற்கு பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.